வடக்கு கிழக்கிலே அதிக ஆசனங்களை பெற்றிருக்கக்கூடிய தமிழரசு கட்சியை அணுகாமல் ஏன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை முதலில் அணுகினார்? அரசியலமைப்பு சிங்கள பௌத்த பேரினவாத அரசு கொண்டு வருகிற பொழுது பேச வேண்டிய தேவையோ அல்லாட்டி அது வெறும் பொழுதுதான் இவற்றை பேச வேண்டும் என்கின்ற அரசியலை கடந்து நாங்கள் இந்த அரசியலை இந்த மனிதை செய்கிறோம். நாங்கள் வென்ற சபைகளில் கூடி எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான ஜனநாயக உரிமை அவர்கள் திறமறக்கிற பொழுது நாங்கள் எங்களுடைய அந்த வகிவாதத்தை அங்கே சரியாக செய்வதற்கு தயாராக இருக்கிற ஒரு தரப்பு. கவர்னர் அரசியல் கட்சி சார்ந்தவரா இல்லாட்டி ஆளுநரா? அவர் ஆளுநர் என்று சொன்னால் அழைக்கிறவர்கள் யார் என்ற விஷயத்தை அவர் கேட்கணும். அரசியல் கலப்பு இருக்க இல்லாது நான் ஒரு கட்சி சாராதவன், ஆகவே இதில் இப்படி இருக்க வேண்டும் நிலைப்பாட சொல்லலாம். அதே செல்வம் அடைக்கலநாதன் என்பிபியினுடைய பாதையீட்டுக்கான தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை எப்படி பார்க்க எனக்கு மிக கவலையான விஷயம், ஒரு வைத்தியராக சில விடயங்கள் சமூகத்தில் ஏற்பட்ட அநீதிகளுக்காக குரல் கொடுக்க புறப்பட்ட வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் கேட்கிற பொழுது புலம்பெயர் தேசத்திலிருந்து மக்கள் அள்ளி வாரி இறங்குகிறார்கள். நினைத்து செயற்பட போறார் என்று சொன்னால் அந்த கேள்விக்கு அவர் நிச்சயம் மறுபடி சொல்லியாகும். இந்த மக்கள் முன்னால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு நிதி உதவி கிடைக்கிறதா இல்லையா? தாய் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு சமகளம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. சமகளம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு காண்டிபன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். சமகாலத்திலே உள்ளூராட்சி தேர்தல்கள் முடிவடைந்து சபைகளை அமைக்கின்ற வேலைகளிலே கட்சிகள் மும்முரமாக இருக்கின்ற இந்த நேரத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய பேரவையாக பரிணமித்திருக்கின்றது. இந்த தமிழ் தேசிய பேரவையாக நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கு? வணக்கம் ஐங்கரன், வணக்கம் தாய் தொலைக்காட்சி நேயர்களே. உங்களுக்கு தெரியும், கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நாங்கள் தமிழ் தேசிய பேரவையாக எங்களுடைய உள்ளூராட்சி தேர்தலை சந்திக்கின்ற பொழுது எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைத்து மக்களிடம் ஆணையை கோரியிருந்தோம். குறிப்பாக உள்ளூராட்சி சபைகள் என்பது அதற்கு குறித்தொதுக்கப்பட்ட அதிகாரங்கள் குறித்த சட்டங்களிலே இருக்கின்றது என்பதற்கும் அப்பாலே தென்பகுதியிலே இன்றைக்கு ஆட்சி பீடமேறி இருக்கிற தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதிக்கம் வடகிழக்கிலே, குறிப்பாக வடக்கிலே பெருமளவிலே பெறப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டு கூறிக்கொண்டு அதனை முன்வைத்து தென்பகுதி அரசியல்வாதிகள் வடகிழக்கிலே ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை, மக்கள் தங்களை ஏற்றிருக்கிறார்கள், ஆகவே நாங்கள் முன்வைத்து மக்களிடம் பெற்றிருக்கின்ற ஆணையை மக்கள் ஏற்றிருக்கிறார்கள் என்ற வகையிலே அவர்கள் ஒரு பொருள் கூடலை செய்ய ஆரம்பித்திருந்தார்கள். அந்த வகையிலே வடகிழக்கு தாயகமங்கும் தமிழ் தேசிய தரப்புகளாக இருக்கிற கட்சிகள் போட்டி போட்டிருந்தாலும் தமிழ் தேசிய பேரவை குறிப்பாக 2009ஆம் ஆண்டுக்கு பின்பதான சூழலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக நாங்கள் முன்வைத்த கோரிக்கை, அதற்கு பிறகு தமிழ் மக்கள் பேரவை என்று உங்களுக்கு தெரியும் 2016ஆம் ஆண்டு 15ஆம் ஆண்டுகளிலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த பொது கட்டமைப்பினூடாக ஒரு தீர்வு திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. அதனையும் நாங்கள் முன்வைத்து தமிழ் தேசிய பேரவையாக இந்த தேர்தலை சந்தித்திருந்தோம். கணிசமான ஆசனங்கள் எங்களுக்கு வடக்கு பகுதியிலே கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஆகவே மக்கள், நான் நினைக்கிறேன், வடகிழக்கில் கொடுத்திருக்கிற ஆசனங்கள் இந்த சிங்கள தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படுகிற கட்சிகளுக்கு ஒரு மறுமொழியாக, அதாவது மக்களானே நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்ற வகையிலே ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே விடயங்களை அணுகநின்ற தரப்புகளுக்கு நான் நினைக்கிறேன் மக்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் மிக பாரிய பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். வடகிழக்கிலே இருக்கிற தமிழ் கட்சிகள் எங்களை பொறுத்தவரையிலே இந்த இடங்களிலே, எங்களுக்கு பெரும்பான்மையாக இருக்கிற இடங்களிலே ஜனநாயக முறையிலே நாங்கள் எங்களுக்கு ஆட்சி தத்துவங்கள் வருகிற பொழுது உள்ளூராட்சி மன்றங்களை வழிநடத்துவதற்கும் ஏனைய இடங்களிலே தமிழ் தேசிய தரப்புகளாக அங்கே மக்களாணையை பெற்றிருக்கின்ற தரப்புகளுக்கும் நாங்கள் ஒத்துழைப்போடு அங்கே இந்த விடயங்களை சுமூகமாக கொண்டு செல்வதற்கு தான் எங்களுடைய தலைமைப்பீடம் முடிவெடுத்திருக்கிறது. அந்த வகையிலே தமிழ் தேசிய பேரவையாக முன்னிற்கின்ற நாங்கள் எந்த வகையிலும் தமிழ் தேசியத்தினுடைய மீள்கட்டுமானம், அதாவது உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசியம் மிக மோசமாக இந்த கட்சி அரசியல்களால் சிதைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனையும் தாண்டி இந்த உள்ளூராட்சி சபைகளிலே உங்களுக்கு தெரியும் வட்டாரங்களிலே இருக்கிறவர்கள் இன்றைக்கு தலைவர்களாக இருக்கிறார்கள்.
அந்த வகையிலே எங்களுடைய இந்த தொடர் போராட்டங்களுக்கான ஒரு அங்கீகாரமாகவும் இவற்றை நாங்கள் பார்க்கிறோம். இந்த தமிழ் தேசிய பேரவையாக பரிணமிப்பதற்கு முன்னர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் அதே போல தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பின்னர் பிரிந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக சென்றவர்கள் இருக்கக்கூடிய திரு செல்வம் அடைக்கலநாதன் அவர்களோடும் அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் தொடர் கலந்துரையாடல்களுக்காக முயற்சித்திருந்தார். அந்த முயற்சியின் பொழுது தமிழரசு கட்சி ஒரு அரசியலமைப்பு சீர்திருத்தத்தின் போது அது தொடர்பாக பரிசீலிக்கலாம் என்கின்ற வகையிலே ஒரு பதிலினை வழங்கியிருந்தார்கள். ஆனால் உள்ளூராட்சி தேர்தலுக்கு பின்னர் தமிழ் தேசிய பேரவையாக இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய முதன்மை கட்சியாக இருக்கிற அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய செயலாளர் கஜேந்திரகுமார் அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைத்தான் அணுகியிருக்கிறார் ஆரம்பத்திலே தவிர தமிழரசு கட்சியை அணுகவில்லை. நான் நினைக்கிறேன் வடக்கு கிழக்கிலே அதிக ஆசனங்களை பெற்றிருக்கக்கூடிய தமிழரசு கட்சியை அணுகாமல் ஏன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை முதலில் அணுகியிருந்தார்? இதில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்பதான சூழலில் வடகிழக்கில் இருக்கிற மக்கள் ஆணை என்பது உங்களுக்கு தெரியும், 19 உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே வடகிழக்கிலிருந்து பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற பொழுது அங்கே 8 ஆசனங்களை கொண்டிருக்கிற ஜேவிபி அங்கே கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் வடகிழக்கிலே மக்கள் ஆணை எங்களிடம் இருக்கிறது என்பதனை வைத்து ஒரு அரசியல் தீர்வு திட்டத்தை நோக்கி நகர்வதாக இருந்தால் வடகிழக்கிலே இருக்கிற பெரும்பான்மை ஆக குறைந்தது எங்களிடம் இருக்க வேண்டும் என்கின்ற வகையிலே தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் செல்வமடைக்கதான் வன்னி மாவட்டத்திலும் யாழ் மாவட்டத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் 2 ஆசனங்களை வைத்துக்கொண்டு இந்த விடயங்களை முன்னகர்த்த முடியாது. முதலிலே நாங்கள் தனிச்சு நின்று இதை செய்யவே இயலாது. பாராளுமன்றத்தில் ஒரு அரசியல் தீர்வு திட்டம் பெறுது என்றால் ஆக குறைஞ்சது எங்களுடைய 77 வருடங்களுக்கு மேலான இந்த போராட்டத்திலே எங்களுடைய நிலைப்பாடுகளை தக்க வைப்பதாக இருந்தால் நிச்சயமாக தமிழ் தேசிய தரப்பாக நாங்கள் ஒன்றுபட வேண்டும். இந்த அரசியல் தீர்வு திட்டத்தை நாங்கள் நிராகரிப்பதாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலின் போதே தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அந்த நல்லிணக்க அரசு காலத்திலே கொண்டு வரப்பட்டு அதற்கு பங்குதாரராக இருந்து தங்களுடைய தரப்பு நியாயங்களையும் அங்கே முன்வைத்து அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்களாக 9ஆம் சரத்துக்கு கீழே இருக்கிற அந்த பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்கின்ற விடயமும் ஏக்கிய ராஜ்யம் என்கின்ற விடயமும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையிலே அதனை தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் உள்வாங்கியிருந்தார். ஆகவே இந்த இடத்திலே தான் அவர்களுக்கு என்னென்னு சொன்னால் தென்பகுதியிலே உங்களுக்கு தெரியும் மக்களாணையை நிறைவேற்றுகிற வகையிலே அவர்களுக்கு எதையும் நகர்த்த முடியாத ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டிருக்கிற பொழுது நிச்சயமாக இந்த மக்களுக்கு ஏதாவது செய்வது என்ற வகையில் இந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளில் இந்த அரசியலமைப்பு மாற்றம் ஒன்றை, அதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்கி கொண்டு ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வர முயற்சிப்பார் என்கின்ற ஒரு அரசியல் நிலைப்பாடு இருந்தது. அந்த வகையிலே தான் இந்த பேச்சுவார்த்தை தமிழரசு கட்சியோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தெரியும் அவர்கள் இதே போல தங்களோடு தொடர்பு கொள்ள இல்லை என்று சொல்லி கஜேந்திரகுமார் அவர்கள் பதில் தலைவர் சிவஞானம் அவருடைய வீட்டுக்கு சென்று இந்த விடயங்களை பேசியிருந்தார். அப்பொழுது சிவஞானம் அவர்கள் சொல்லியிருந்தார், மிக முக்கியமான விஷயம், நாங்கள் எங்களுடைய மத்திய குழுவிலே பேசி முடிவெடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அங்கே மத்திய குழுவிலே பேசியதற்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள், இப்போ அரசியலமைப்புக்கான தேவைகளே இல்லை, ஆகவே நாங்கள் இப்போ இதுக்கு சம்பந்தமாக பேச தேவையில்லை. எங்களை பொறுத்தவரையிலே அரசியலமைப்பு சிங்கள பௌத்த பேரினவாத அரசு கொண்டு வருகிற பொழுது பேச வேண்டிய தேவையோ அல்லாட்டி அது வெறும் பொழுதுதான் இவற்றை பேச வேண்டும் என்கின்ற அரசியலை கடந்து நாங்கள் இந்த அரசியலை இந்த மண்ணிலே செய்கிறவர்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே செல்வமடைக்கலான் அவர்கள் முழுமையாக உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வை ஏற்றுக்கொண்டு நாங்கள் பயணிப்பதில் எங்களுக்கு தடை இல்லை என்று சொல்லி அதற்கு உடன்பட்டிருந்தும் கூட தமிழரசு கட்சியினுடைய முடிவு இதனை மேற்கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அதுக்கு பிறகு உள்ளூராட்சி சபை தேர்தல். இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பிறகும் இந்த மக்கள் ஆணை கிடைக்கப்பெற்று சபைகள் அமைக்கப்படுவது சம்பந்தமாக நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனையில் நாங்கள் அடிப்படையில் ஒரு விஷயத்தை சொல்ல முனைகிறோம். யாரும் இந்த இடங்களில் ஆளுவதற்கு நாங்கள் அனுமதிக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறோம். நாங்கள் வென்ற சபைகளில் கூடி எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான ஜனநாயக உரிமை அவர்கள் திறமறுக்கிற பொழுது நாங்கள் எங்களுடைய அந்த வகிபாகத்தை அங்கே சரியாக செய்வதற்கு தயாராக இருக்கிற ஒரு தரப்பு. அந்த வகையிலே நாங்கள் இந்த அடிப்படை விடயங்கள் என்பது, அதாவது கஜேந்திரகுமார் மீள உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய பேரவையாக நாங்கள் வலியுறுத்துகிற விஷயம் எங்களுடைய அடிப்படை நிலைப்பாடு அதில் மாற்றம் இருக்கிறது. அப்போ இணைவு என்பதும் அந்த அடிப்படை நிலைப்பாட்டில் இருந்து மாறுகிற வகையாக இருக்க முடியாது. ஆகவே அவர்கள் தமிழரசு கட்சியாக மத்திய குழு தீர்மானம் எடுத்து இப்பொழுது பேச வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லுகிற விடயம் இன்றைக்கு எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது.
அப்போ நாங்கள் இந்த அரசியலை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறோம்னா நாங்கள் மக்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கிற எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் மிக அழுத்தம் திருத்தமாக இந்த தீர்வு திட்டம் சம்பந்தமாகவும் இந்த ஐக்கிய ராஜ்யத்தினுடைய நிராகரிப்பு சம்பந்தமாகவும் தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவராகவும் ஆகவே அவருடைய அந்த தீர்வு திட்டம் நல்லிணக்க அரசாங்க காலத்திலே கொண்டு வரப்பட்ட தீர்வு திட்டத்தை முற்றாக மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்கின்ற வகையிலே அந்த வியாக்கியானத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் அரசியலமைப்பு விடயங்களில் ஐக்கிய ராஜ்ய கைவிட்டு வராத வகையில் அதற்கு சுமந்திரன் அவர்களுடைய மரமொழி எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே என்பிபியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அந்த நல்லிணக்க அரசியலை கொண்டு வரப்பட்ட அந்த அரசியல் விடயத்தை உள்வாங்குவதாக போட்ட விடயத்தை தான் சொல்லித்தான் அவர்கள் அதை செய்தார்கள் என்ற வகையிலே அவர் சொல்லுகிற பொழுது நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய தரப்பாக சொல்லப்படுகிற இந்த தமிழரசு கட்சிக்கு தான் ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது என்று நினைக்கிறேன். இந்த சபைகளிலேயும் வடகிழக்கிலையும் மக்களானே அவர்கள் எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த அரசியல் வேலை திட்டத்தில் எப்படி இணைஞ்சு கொண்டு பங்காற்றுறது நாங்கள் இதில் ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எப்படி இதில் முன்வைக்கிறோம் என்று சொன்னால் தமிழரசு கட்சி இப்போ வடகிழக்கில் பெரும்பான்மையாக இருக்கிறது. ஆகவே தமிழ் மக்களினுடைய அந்த ஆணையை அவர்கள் பெற்றிருக்கிறதாக இருந்தால் அவர்களை வழிக்கு கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்படையில் வடகிழக்கில் இருந்த பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை எதிர்த்தார்கள் என்ற விடயத்தில் அடுத்த சந்ததியிட்டு இந்த விஷயங்கள் கடத்தப்பட்டு இந்த அரசியல் தமிழ் தேசிய அரசியலினுடைய அந்த நிலைப்பாட்டை நாங்கள் கையளிக்க வேண்டிய வகையில் இந்த அரசியலை கொண்டு போகணும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அந்த பேச்சுவார்த்தைகளை பேசியிருந்தோம். ஆகவே இப்பொழுது இருக்கிற சூழலில் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் இந்த அரசியல் தீர்வு விஷயங்கள் சம்பந்தமாக அதையும் பேச தேவையில்லை என்றால் மக்களை அரசியல் மயப்படுத்துவதற்கு அவர்கள் தயாரில்லை. இன்றைக்கும் நாங்கள் வடகிழக்கில் தமிழரசு கட்சி இந்த 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 பெரும்பான்மை ஆசனங்களை கைப்பற்றி இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும் மக்கள் அங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறவர்கள் சரி இல்லாட்டி அந்த மக்களுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வை அவர்கள் செய்வதற்கு தயாராக இல்லை. அந்த வகையிலே தான் நாங்கள் சொல்ல வருகிறோம். நேற்றைய தினம் நான் பார்த்தேன் ஆளுநர் அவர்களும் வழிவடக்கிலே என்பிபியை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு மருத்துவரும் வழிவடக்கினுடைய வேட்பாளராக போட்டியிட்டு இன்றைக்கு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற முன்னாள் தவிசாளர் ஒருவரும் சேர்ந்து நேற்று ஒரு கூட்டத்திலே பங்கு பெற்றிருக்கிறார்கள் மயிலிட்டியில். அப்போ அந்த படங்கள் இன்றைக்கு பரவலாக வருது வெளியில். ஆகவே அவர்கள் ஒரு நிகழ்ச்சியினரோடு செயற்படுவார்கள் பட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை. ஏனென்று சொன்னால் சபை இன்னும் உருவாக்கப்படவில்லை, யார் உறுப்பினர்ன்றே தெரியாது. அப்போ அங்கே முன்னாள் தவிசாளர் போகிறதுக்கான எந்த ஒரு தேவையும் இல்லை. அப்படி போகிறோன்னு சொன்னால் 35 பேரும் வெளிவடக்கின்ற உறுப்பினர்களாக போகும். ஆக குறைஞ்சது 21 வட்டாரங்களில் வந்த உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். தையிட்டியில் நாங்கள் வந்து இருக்கிறோம். ஆகவே அந்த எந்த வகையில் அங்கே போனார், ஆளுநர் அவர்கள் எந்த வகையில் இவர்களை அழைத்தார்கள் என்று சொன்னால் இவர்களுக்குள்ளே ஒரு அரசியல் சதி ஒன்று தமிழ் இல்லை. அந்த 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 நீங்கள் சொல்லுகின்ற நிகழ்வு என்பது அங்கே மீள் குடியேற்றம் நடத்தப்பட்டிருக்கின்ற இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு சனசமூக நிலையம் ஒரு கல்விக்கான ஒரு கட்டிடத்தை திறந்து வைக்கிறார்கள். அதை அவர்களுடைய அழைப்பாக இருப்பதை நீங்கள் அது தேசிய மக்கள் சக்தியினுடைய அழைப்பாக நிச்சயமாக. இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் அங்கே பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இருக்கிறாருன்னு சொன்னால் என் கஜேந்திரகுமார் இருக்க இல்லை என்று ஒரு கேள்வி இருந்தாங்க. இல்லை இல்லை, அதுதான் நான் சொல்றேன். அது அந்த அந்த அமைப்பு, அதாவது அவர்களுடைய விருப்பம் இல்லை, அவர்களுடைய தெரிவதாக இருக்கலாம். இப்போ நாங்கள் சொல்றோம், இப்போ யாழ் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சரிதானே. இப்போ சுமந்திரனே சொல்றார் கிளிநொச்சியில். நீங்க சொல்வது நியாயமானது. ஆனால் நான் சொல்வது அழைப்பவர்களுடைய மனநிலையை அழைப்பவர்களுடைய அரசியல் சம்பந்தமான விஷயம் நிச்சயமாக இருக்கலாம். நிச்சயமா அந்த அரசியலை தான் நான் சொல்ல வரேன். இதுல அதே தெரியும் ஒரு பொது அமைப்பாக அவர்கள் சிந்திக்க வேண்டிய விடயம். அந்த பொது அமைப்பாக இருக்கக்கூடிய நான் நினைக்கிறேன் கட்டுவனோ குடும்ப சுட்டியை சேர்ந்த அந்த நிறுவனம் வந்து அது தொடர்பாக பரிசீலிக்க வேண்டும். நிச்சயமாக. இப்போ நான் சொல்ல வரேன் என்னென்னா, உங்களுக்கு தெரியும் ஹெரோனியா மசூரியை சொல்றார், இந்த கல்வி விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள்ல நாங்கள் அரசியல் தலையீடுகள் இருக்கக்கூடாது. ஆனால் முழுமையான ஒரு அரசியல் தலையீடு இருக்கிறது. இப்போ நீங்கள் இப்போ கவர்னர் வந்து அரசியல் கட்சி சார்ந்தவரா இல்லாட்டி ஆளுநரா? அவர் ஆளுநர் என்று சொன்னால் அழைக்கிறவர்கள் யார் என்ற விஷயத்தை அவர் கேட்கணும். அரசியல் கலப்பு இருக்கையிலாது நான் ஒரு கட்சி சாராதவன், ஆகவே இதில் இப்படி இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை சொல்லலாம். அங்கே தெரிவுகள் அப்போ ஒரு ஒரு முழு தெரியும் தானே. இப்போ எங்கட கட்சிக்காரர் எங்கட கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை அழைப்பார்கள், அவருடைய கட்சிக்காரர்கள் அவர் அழைப்பார். அங்கே துரதிருஷ்டவசமாக என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் ஒரு ஒரு என்ன தமிழரசு கட்சியினுடைய அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவேதான் நான் சொல்ல வருகிறேன், என்பிபி என்கின்ற அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியும் ஆளுநர் அவர்களும் இன்னும் ஒரு கட்சியும் அங்கே அழைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அங்கே ஒரு அரசியல் நடக்குது. ஏன்னா மயிலிட்டி தையிட்டியில நாங்கள் அந்த போராட்டங்களோடு நடைபெற்றுக் கொண்டிருக்க அந்த மண்ணில். சரி, அந்த போராட்டம் நேற்றைய தினமும் நடைபெற்றது. நீங்கள் சொன்னீர்களே ஆரம்பத்தில் சொல்லுகிற பொழுது தமிழரசு கட்சி இந்த அரசியலமைப்பு விடயத்திலே அரசியல் விழிப்புணர்வுக்கு தயாராக இல்லை, மக்களிடம் அதை வெளிப்படுத்துவதற்கு தயாராக இல்லை என்று. அதே நேரம் செல்வம் அடைக்கலானவர்கள் தமிழ் தேசிய பேரவை
அடிப்படையில் தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தின் அடிப்படையிலே நகர்வதற்கு தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். அதே செல்வம் அடைக்கலநாதன் என்பிபியினுடைய பாதையீட்டுக்கான தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமா இது இப்போ அவர் தமிழ் மக்கள் பேரவையாக நாங்கள் முன்னெடுக்கிற பொழுது அந்த பிரச்சனைகள் அவரோடு பேசணும். இப்போ உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்கள் பேரவையில் இணைஞ்சு கொண்ட சரவணபவன் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் தான் கடந்த காலங்களில் செய்த அரசியல், ஒரு இறுக்கமான அரசியல் நிலைப்பாட்டுகளை நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் ஆகாயத்தில் இருந்த ஆக்களை கொண்டு இயலாது தானே. இன்றைக்கும் தமிழீழ விடுதலை புலிகள் சேர்த்து அடைச்சு கொண்டு வந்து தமிழர் விடுதலை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உருவாக்கப்பட்டு அதுக்கு பிறகான இவர்களுடைய அரசியலை நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இப்போ நாங்கள் அது தமிழரசு கட்சிக்கு நாங்கள் இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கிறோம். தமிழ் இன்றைக்கு மக்கள் உங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் சொன்னால் உங்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்குது. மக்களுக்கான ஒரு தீர்வு திட்டத்தை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பது எங்கள் 77 வருஷ அரசியலை நாங்கள் பேசி கொண்டு வர விஷயம். அந்த இடத்துல தான் செல்வம் அடைக்கலநாதன் என்ன வரவு செலவு திட்டத்துக்கு என்பிபியினுடைய வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரித்தார் என்பது அவர் டெலோவினுடைய அல்லாட்டி அங்கே இருக்கிற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய அரசியல் நிலைப்பாட்டில் அவர்கள் எடுக்க வேண்டிய விஷயம். எங்களோடு வருகிற பொழுது நாங்கள் சில நிலைப்பாடுகளை எங்கள் முன்னிறுத்தி இருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே அவர்கள் வர முடியும் என்றால் மட்டும்தான் இந்த அரசியலில் நாங்கள் நிலைச்சிருக்கலாம். ஆகவே செல்வம் அடைக்கலநாதன் கடந்த காலங்களில் செய்த அரசியலில் எந்த முடிவு எப்படி எடுத்தார் என்றதும், இப்போ தமிழ் தேசிய பேரவையாக அவர் இணைந்து செயற்பட போறார் என்று சொன்னால் அந்த கேள்விக்கு அவர் நிச்சயம் மறுபடி சொல்லியாகும் இந்த மக்கள் முன்னால். சரிதானே? அப்போ எங்களுடைய விமர்சனமும் அதுதான். கடந்த காலங்களில் நீங்கள் 13ஆம் திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு 6 கட்சிகளாக இருந்து நீங்கள் நரேந்திர மோடியோடு நீங்கள் கடிதங்களை கொடுத்து 13ஆம் திருத்த சட்டத்தை ஏற்கிற சரப்பொன்றை நாங்கள் வச்சுக்கொண்டு இந்த அரசியலை செய்யலாம். அதில் தான் நாங்கள் சொல்ல வருகிறோம். நீங்கள் அதுகள் எல்லாவற்றையும் கடந்த கால செயற்பாடுகளாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நிகழ்காலத்தில் தமிழ் தேசிய பேரவையாக முன்வைக்கின்ற அரசியல் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாங்கள் இந்த அரசியல் நிலைப்பாட்டில் பயணிக்க முடியும். அதை தெளிவாக சொல்லியிருக்கோம். ஒரு சட்டத்தரணியாக, அரசியல் செயற்பாட்டாளராக இந்த ஐக்கிய ராச்சிய என்கிற பிரச்சனை, அதிலே திரு சுமந்திரன் அவர்கள் சொல்லுகிறார், ஒரு நாடு என்றுதான் அதில் சொல்லப்படுகிறதே, ஒரு அரசாக அங்கு சொல்லப்படவில்லை சிங்கள சொல்லிலே. அதை விடுத்து அந்த அரசியலமைப்பிலே அந்த நீங்கள் குறிப்பிடுகின்ற 9வது திருத்தத்துக்கு ஊடாக 9வது சரத்தின் ஊடாக வருகின்ற பௌத்தத்துக்கு முன்னுரிமை, இந்த பெயர் ஒற்றையாட்சி அல்லது ஒரு நாடு என்கின்ற பெயர், அதை தவிர்த்து அந்த அரசியலமைப்பின் உள்ளே தமிழ் மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏதாவது நல்ல விடயங்கள் இருக்கிறதா? உண்மையிலே நீங்கள் கேட்க வார விஷயத்தில் அந்த சுமந்திரன் சொல்லுகிற அந்த விடயம் மிக முக்கியமானது. இப்போ அந்த அரசியலமைப்பினுடைய தீர்வு திட்டத்தை பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய கைவசம் நான் எங்கேயுமே ஒரு ஆவணம் இல்லாமல் நான் போகிறதில்லை. ஆவணம் நான் கொண்டு வந்த பேக்லேயும் இருக்குது. அது ஒரு இன்டரிம் அந்த ப்ரொப்போசல் ஒன்று வெளியில் வந்து அந்த அந்த விரைவாக அதை நாங்கள் பார்க்கலாம். சரிதானே? அதில் அந்த வரைவு ஒன்று செய்யப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு கட்சிகளின் நிலைப்பாடு ABCDEF இருக்குது. JVP நிலைப்பாடு இருக்குது, ரிஷாத் பாதியுத்தீன் நிலைப்பாடு இருக்கிறது, EPDPயினுடைய நிலைப்பாடு இருக்கிறது, தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு இருக்கிறது. அனைத்து நிலைப்பாடுகளும் அதுக்கு அனெக்ஷஸாக அவர்கள் போட்டிருக்கிறார். அதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எங்களுடைய கொடுத்த விஷயங்கள் எத்தையும் அவர்கள் சேர்த்துக்கொள்ள. நாங்கள் இதில் தான் கடந்த காலங்களில் சொல்ல வரோம், நான் தான் அந்த தீர்வு திட்டத்தை தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை கொண்டே கையடித்தது. அப்போ லால் விஜயநாயக்கவனுடைய காரியாலயத்தில் தான் நாங்கள் கொண்டு போய் அதை கையெழுத்தோம். அது உங்களுக்கு தெரியும், அந்த மக்கள் கருத்தறியும் ஆணைக்குழு. அப்போ அவர் கீழே இறங்கி வரைக்க அவருக்கு யாரும் சொல்லிட்டாங்க, அவரோட விக்னேஸ்வரன் வராரு. அப்போ இறங்கி படியில் கீழே வந்தவர் அது நான் தான் அங்கே போயிருந்தது. அப்போ நானும் புரோட்டினுடைய அந்த உறுப்பினராக தமிழ் மக்கள் பேரவையில் அமைப்புடைய உறுப்பினராக இருந்த ஒருவரும் சேர்ந்து அந்த இதை கையளித்திருந்தோம். அது சம்பந்தமான எந்த விடயங்களும் அவர்கள் அங்கே உள்வாங்கிக் கொள்ளவில்லை. இல்லை, அதிலே குறிப்பாக அவர்கள் கூறியது இந்த வரைவு அரசியலமைப்பிலே என்ன திருத்தங்கள் தேவை என்று. ஆனால் நீங்கள் கொடுத்தது ஒரு முழுமையான அரசியலமைப்புக்குரிய எங்களை பொறுத்தவரையிலே பாருங்க. இப்போ நீங்கள் அந்த ஐக்கிய ராஜ்யம் கேட்டீங்கள் தானே. இப்போ நாங்கள் சொல்கிறோம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்டேட் வந்து கம்ப்ளீட்லி நாங்கள் 77 வருஷம் பேசுகிற விஷயம் இதுதான். நீங்கள் அதுக்கு உலக நாடுகளில் எந்த உதாரணங்களையும் எடுக்கலாம். கட்டலோனியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பை கொண்டாந்து கட்டலோனியாவுக்கு இருக்கிற சுதந்திரத்தை பறிச்சு தான் நாட்டுக்குள்ளே கொண்டாந்து ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டாந்து இன்றைக்கு பிரச்சனை போய் கொண்டிருக்கு. இப்படி நீங்கள் இந்தோனேஷியா ஒற்றையாட்சி நாடுகளை நாங்கள் பல வகையில் சொல்லலாம். இலங்கையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கனால ஒரு பொருத்தமான கேள்வி. இப்போ சட்டத்தரணியாக வந்து நான் உண்மையில் இந்த மக்களுக்கு சொல்ல வேணும்னு சொன்னால், இந்த அரசியலமைப்புக்கு ஒரு செல்நறி இருக்கு, ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு பாதை இருக்குது. 47ஆம் ஆண்டு அரசியலமைப்பில் ஒற்றையாட்சி கட்டமைப்பாக அது கொண்டு வரப்பட்டு 72ஆம் ஆண்டு 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பில் சிங்களத்தில் ஏக்கிய ராஜ்யம் என்று சொல்லியும், ஆங்கிலத்தில் யூனிட்டரி ஸ்டேட் என்று சொல்லியும், தமிழில் ஒற்றையாட்சி என்று சொல்லியும் அந்த விளக்கங்கள் 3 மொழியிலேயும் இருக்கைகள் இந்த வகையில் தான் அந்த விளக்கம் இருக்குது. இப்போ நாங்கள் 2015ஆம் ஆண்டு கொண்டு வர 15-16ஆம் ஆண்டில் கொண்டு வர முயற்சி கேட்க திரும்பவும்
தமிழ்ல அதாவது அவர் சொல்லுகிற அடிக்கடி சொல்லுற விஷயம் என்னன்னு சொன்னா லேபர்ல நில்லாதீங்க. லேபர்ல நிக்கிறதுல எந்த பிரயோசனம் சிங்களத்துல அதான் நான் சொல்ல வரேன். நான் இது பொருள் கூடல் செய்கிறது ஏக்கிய ராஜ்யம் உங்களுக்கு தெரியும். பொருள் கூடலுக்கு வந்து ரூல்ஸ் இருக்கு சட்டத்தில். அதை சொல்லுவாங்க கோல்டன் ரூல், லிட்டரரி ரூல் என்று சொல்லி அதை எப்படி அதுக்கு வரவிலக்கணம் கொடுக்கணும். இப்போ ஒரு கேள்வி ஒன்று வருது. ஏக்கிய ராஜ்யில இப்போ நாங்கள் ஒட்டியாட்சியில் சொல்லுவோம் 78ஆம் ஆண்டுல இருந்து இன்றைக்கு 2025 மட்டும் இருக்கிறோமே, அதுக்குள்ள ஒரு 13ஆம் திருத்த சட்டம் இருந்தது. அந்த 13ஆம் திருத்த சட்டத்துக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிற தீர்ப்புகள் 35-40 தீர்ப்புகள் இப்போ வந்திருக்கு. ஏன் வந்தது? ஒற்றையாட்சி. அப்போ மாகாணத்துக்கு காணி அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நீதிமன்றங்களுக்கு போய்க்கல. நீதிமன்றம் சொல்லுது இல்லை இது ஒற்றையாட்சி கட்டமைப்பு, காணி அதிகாரம் கொடுக்க முடியாது. நான் சொல்லுகிற விடயம் நீங்க சொல்லுகிற ஒற்றையாட்சிக்கு ஏற்றுக்கொள்கிறேன். சிங்களத்திலே வரைவு அரசியலமைப்பிலே எனக்கு மிக தெளிவாக வழங்கி இருக்கீங்க. நீங்க கேட்க வர அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். என்ன கொஞ்சம் பேக்ரவுண்டை சொல்லி கொண்டு வந்தால் அந்த முடிவு சுமந்திர நலட்டி இப்போ சொல்ல வர மக்களுக்கு இருக்கிற அந்த ஐயங்களை தெளிவுபடுத்தல என்று சொன்னால் இப்போ இப்படித்தான் ஒரு வரைமுறையில் வாரம். இப்போ ஏக்கிய ராஜ்யம் என்று சொல்லி ஒரு சொல்லு சிங்களத்தில் பாவிக்கப்படுது. அதே தமிழ்லையும் ஏக்கிய ராஜ்ய ஒருமித்த நாடு தமிழ்ல, இங்கிலீஷ்ல AKEI/A சரிதானே? யூனிட்டரி என்ற சொல்லே. நீங்கள் அந்த அரசியலமைப்பு தீர்வு திட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல மைத்திரிபால சிறிசேன என்ற ஜனாதிபதி அவர்கள் ஃபுட் நோட் ஒன்று இருக்கும், அடிக்குறிப்பு. இந்த முதலாவது சரத்துகள் ஒரு அடிக்குறிப்பு இருக்கு. ஏன் யூனிட்டரியை எடுக்கணும், ஏன் யூனிட்டரி என்ற சொல்லி எடுத்து ஆங்கிலத்தில் ஏக்கியவும் கொண்டிருக்கணும் என்று சொன்னால், ஒற்றையாட்சி என்று சொல்லுகிற ஐக்கிய ராஜ்யத்தில் இன்றைக்கு பிரிஞ்சு போற உரிமைகளும் இருக்குது. எழுதப்படாத ஒற்றையாட்சியாக சொல்லப்படுகிற ஐக்கிய ராஜ்யத்தினுடைய தேசங்கள் வந்து ஸ்கொட்லாந்து வந்து ஒரு முறை சர்வஜன வாக்கெடுப்பு எடுத்திருக்குது, 2ஆம் முறை சர்வஜன வாக்கெடுப்புக்கு போக தயாராக இருக்குது. நொதர்லாந்து ஐலாண்டுக்கு மிக பெருமளவிலான அதிகாரங்கள் கொடுத்திருக்கிறது. அந்த மத்திய வங்கிகள், ரிசர்வ் வங்கிகள் ஊடாக நாணயங்களை தனித்தவர்கள் பிரிண்ட் பண்ண கொள்ளக்கூடிய வசதிகளும் அதுக்குரிய சட்ட ஏற்பாடுகளும் அந்தந்த மாநிலங்களுக்கு இருக்கு, ஸ்கொட்லாண்டுக்கும் நொதர்லாந்து ஐலாண்டுக்கும். அப்ப இந்த வகையில யூனிட்டரி என்ற சொல்லு போட்டுட்டா ஆங்கிலத்தில் இருந்து சொல்ல நாங்கள் திரும்பவும் வச்சிட்டோம் என்று சொன்னால் இந்த உரிமைகளை நாங்கள் விட்டு கொடுக்குற தனிநாடாக போற அளவுக்கு இருக்குது யூனிட்டரி. இவ்வளவு காலம் ஒற்றையாட்சி என்று தமிழில் சொல்லப்பட்ட ஆங்கிலத்தில் சொல்ற அல்லது ஏக்கிய ராஜ்யம் என்று சொல்ற யூனிட்டரி என்ற வேர்டை போட்டுட்டீங்கன்னா அங்கே பிரிஞ்சு போற உரிமை வாங்க கொடுக்கப்படுகிற யூனிட்டரியை எடுத்துடுங்கோ. பழைய அரசியலமைப்பிலே எப்படி ஆங்கிலத்தில் இருக்கிறது யூனிட்டரி இப்பொழுதும் யூனிட்டரி தான் வர வேணும் என்று சொல்கிறீர்களா? இல்ல யூனிட்டரி இப்ப இருக்க ஏக்கிய ராஜ்யாவுக்கு யூனிட்டரி தானே. சிங்களத்திலிருந்து ஏக்கிய ராஜ்யாவுக்கு ஆங்கில பதம் யூனிட்டரி என்று சொல்லி தான். ஏக்கிய ராஜ்ய ஏக்கிய ராஜ்ய ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுங்க. ராஜ்ய என்று சொன்னா அரசு, ஏக்கிய ராஜ்ய என்று சொன்னா ஏக்கிய ராஜ்ய என்றால் அரசு, மற்றது அரசாங்கம் நாடாக கருதலாமா? ஏக்கிய ராஜ்யம் என்றால் நாடு. எஸ், நாடும் அரசு. நாடும் அரசும் உண்டா? நாடும் அரசும் உங்களுக்கு தெரியும். நாடு என்பது வந்து ஒரு அரசு என்றது என்ன, தேர்தல் மூலமாக ஒரு ஜனநாயக பொறிமுறை மூலமாக தெரிவு செய்யப்படுகிற அந்த கட்டமைப்புக்குள்ள அந்த ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருக்கிறது தான் அரசு. நாடு என்பது இன்றைக்கு மாறல. ஸ்ரீலங்கா என்பது ஸ்ரீலங்கமாக இருக்கு. நீங்கள் ஜனநாயக பொறிமுறைக்குள்ள அது ஒரு SLP அரசாக இருக்கு, UNP அரசாக இருக்கும், இன்றைக்கு NPP அரசாக இருக்கிற இந்த அரசுக்கு மக்கள் கொடுக்குற ஆணையம் மூலமாக அந்த கொண்டு நடத்துகிற அந்த பொறிமுறையை வந்து சொல்லுகிறது தான் இந்த அரசு. ஆகவே இந்த ஏக்கிய ராஜ்யாவில் மிக முக்கியமான ஒரு கேள்வி, நான் மறுமொழி சொல்லி முடியும். இந்த ஏக்கிய ராஜ்யாவில் யூனிட்டரியை எடுக்க சொல்லிட்டா முதல் ஒற்றையாட்சி யூனிட்டரி ஏக்கிய ராஜ்யம் என்று இருந்தது வந்து அந்த யூனிட்டரி என்ற ஆங்கில பதம் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு போறதுக்கான சலுகைகளை கொடுக்கறதுக்கானதா இருக்கு. ஆகவே அதை எடுத்துடுங்கன்னு சொல்லி ஏக்கிய ராஜ்யம் ஒன்று வருது என்று சொன்னால் எவ்வளவு மோசமானதா இருக்கும் அந்த ஏக்கிய ராஜ்யம் என்பது மக்கள். இப்ப ஒரு குழப்பம் இருக்குது, மக்களுக்கு குழப்பம் இருக்குது. நீங்கள் அதை தெளிவுபடுத்த வேண்டும். நீங்கள் சொல்லுகிறீர்கள் யூனிட்டரி என்பது உலக அளவிலேயே இப்பொழுது ஒரு கேள்விக்குட்படுகின்ற நிலைமை வந்திருக்கிறது, அதைத்தான் சொல்லுகிறீர்கள். ஆகவே இலங்கையிலும் அந்த நிலைமை வரலாம் என்பதனாலே நாங்கள் அதை வைத்துக்கொண்டு நகர முடியாது. நீங்கள் இப்ப யூனிட்டரி உலகத்தில் இருக்கிற நாடுகளின் கட்டமைப்பு வந்து அரசு உருவாக்கத்தின் கட்டமைப்பு வந்து யூனிட்டரி, ஃபெடரல், கன்ஃபெடரேஷன், இந்த மூன்று தான் உலகம் அறிஞ்ச லாங்குவேஜ். சரிதானே? இல்லை கன்ஃபெடரேஷனுக்கு யார் வெறிவினம், ஃபெடரலுக்கு யார் வெறிவினம், செமி ஃபெடரல், குவார்டர் ஃபெடரல் என்ற கதையே இல்லை. இப்போ இன்றைக்கு நீங்கள் இந்தியாவை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அரசியல் ஆய்வாளர்கள் சொல்ல வெறிவினம் அது ஒரு செமி ஃபெடரல் என்று. ஆனால் செமி ஃபெடரல் கட்டமைப்புக்கு வேலை, அதாவது யூனிட்டரி என்று சொல்லி இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் மாநிலத்தினுடைய அதிகாரங்களை மத்திய அரசினுடைய ஆளுநர் கலைச்சிட்டு போயிடும், ஜனாதிபதியினுடைய நியமனத்தில் வர. அப்போ ஆகவே அங்கே யூனிட்டரி செட்டப் தான் அங்கே இருக்குது. ஆகவே கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை வச்சுக்கொண்டு இல்லை, அரசினுடைய கட்டமைப்பை வச்சுக்கொண்டு தான் பார்க்குறது. ஆகவே ஏக்கிய ராஜ்யம் என்பது 77 வருட வரலாற்றில் இலங்கையில பொருள் கோடல் செய்யப்பட்டிருக்கு. மிக தெளிவாக வழங்கிக் கொள்வோம். நீதிமன்றங்கள் நாங்கள் காணி அதிகாரம் இருக்குன்னு போட்டப்பா மேல போனா இல்ல, நாட்டின் கட்டமைப்பு ஒற்றையாட்சி, காணி அதிகாரம், உடைமைகளை நாங்கள் மாகாணங்களுக்கு கொடுக்கலாம். சரிதானே? ஓனர்ஷிப்
ஓனர்ஷிப்பை நாங்கள் கீழே கொடுக்கலாம், என்னடா மத்தியில தான் இருக்கணும். இப்படி தீர்ப்புகள் வந்ததுக்கு அடிப்படையில் ஒற்றையாட்சி என்கின்ற வதத்துக்கு இப்போ நீங்கள் வந்துட்டு ஏகே ராஜே வந்துட்டு நீங்க சொல்ற அல்லாட்டி சுமந்திரன் சொல்லுகிற இந்த விஷயம் வந்துட்டு இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் இப்ப தீர்ப்பு கொடுக்கணும். நாங்கள் சொல்றோம் இந்த ஏகே ராஜேவுக்குள்ள எங்களுக்கு இந்த அதிகாரம் இருக்குண்டு, அவர்கள் சொல்கிறார்கள் இது இந்த அதிகாரம் இல்லை. இதுக்கு யார் பொருள் செய்கிறது? உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம். இப்ப 34-35 தீர்ப்புகள் இருக்கிறது போல 35 வருடங்களை கடந்து 37 வருடங்களை கடந்து நாங்கள் நிற்கிற இந்த 13ஆம் திருத்த சட்டத்தை வச்சுக்கொண்டே நாங்கள் பேசினா இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இதுக்கு ஒரு பொருள் செய்து தீர்ப்பை கொடுக்கணும். சுப்ரீம் கோர்ட் பொருள் செய்யறதுக்கு அந்த மொழிக்குரிய அந்த அந்த வரலாறை தேடும். அது சரிதானே? கடந்த காலங்களில் ஏக்கிய ராஜ்யம் எப்படி பாவிக்கப்பட்டிருக்குது, ஏக்கிய ராஜ்யம் என்று சொன்னால் ஒற்றையாட்சி, அதனுடைய கட்டமைப்பு. அப்போ புதுசாக இவர்கள் சொல்லுகிற அந்த வியாக்கியானத்தை அவர்கள் எடுக்க மாட்டார்கள். நான் இல்லையே அதுக்கு தீர்ப்பு கொடுக்கிறது. இன்றைக்கு நீதிமன்றங்கள்லாம் 13 காணிக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் நம்பி இந்த காணி அதிகாரங்கள் தரப்படும் என்று சொன்னால் உச்ச நீதிமன்றம் சொல்லுது, இதே அரசு கட்டமைப்புடைய ஒரு நீதித்துறை சொல்லுது இல்லை, அங்கே உங்களுக்கு அந்த அதிகாரங்கள் தரப்பட முடியாது, சட்டங்களை ஏற்ற அதிகாரங்கள் எங்கள்கிட்ட இல்லை என்று சொல்லுது மாகாண கட்டமைப்பு. ஆகவே இது நீதிமன்றத்துக்கு போனா ஏக்கிய ராஜ்யம் என்ற சொற்பதத்துக்கு கடந்த காலங்களில் இருந்த அந்த பொருள்கோடலுடைய அண்டித்தான் அந்த பொருள்கோடலை உச்ச நீதிமன்றம் செய்ய வேண்டும். இதுல தான் நாங்கள் சொல்ல வாரம் ஒரு ஃபெடரல் செட்டப் பண்ணு உலகத்தில் இருக்கு இந்த அரசியல் தீர்வு திட்ட விஷயங்கள்ல. ஏக்கிய ராஜ்யம் என்பது யூனிட்டரி என்று சொன்னால், ஒற்றையாட்சி என்று சொன்னால் ஒருமித்த நாடு என்று உலகத்தில் நீங்க எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. சரிதான்? ஒருமித்த நாடு என்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை முதல் கொண்டு வந்து இந்த மக்களை ஏமாற்றுகிற ஒரு அரசியலை செய்ததையும் அந்த ஏமாற்று விஷயத்தை நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போன ஒரு தரப்பாகவும் தான் நாங்கள் அதை சொல்லுகிறோம். நானும் ஒரு சட்டத்தரணி, கஜேந்திரகுமாரும் ஒரு சட்டத்தரணி, சுமந்திரனும் ஒரு சட்டத்தரணி தான். ஆகவே இந்த வகையில் அவருக்கே தெரியும் வடகிழக்கு காணி பிரிச்ச வழக்கில் அதை ஒன்றிக்க வேண்டும் என்று போனது அவரும் கனகேஸ்வரன் சார் என்ற ஜூனியராக இருந்து போன வழக்கு. மாகாணங்களுக்கு காணி அதிகாரம் கொடுக்க முடியாது என்ற வழக்கிலையும் அந்த எதையோ கிடப்பில் இருந்த கண்டிமான மத்திய மாநிலத்தில் போடப்பட்ட வழக்குண்ட கன்ஸ்டிடியூஷனல் கொஸ்டின் ஒன்று ஆக்கி கொண்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன வந்து காணி அதிகாரம் இல்லை என்ற வழக்கில் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக வாதாடினர் என்று சொல்லப்படுகிறது இந்த சுமந்திரன் அவர்கள். ஆகவே எந்த இடத்துல அவர் பேசியிருக்கிறார் இந்த உலக நாடுகளோட பேசிய சரி, இந்த வெளியில விஷயம் செய்யல, இந்த விஷயங்கள்ல சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் இந்த கட்டமைப்பு வந்து இன்றைக்கு உங்களுக்கு இந்த அதிகாரங்களை தரப்போற இல்லை. ஆகவே ஏக்கிய ராஜ்யவா பெடரலா என்ற விஷயத்தில் நாங்கள் மிக ஆழமா இருக்க வேணும். ஏன்னு சொன்னால் கடந்த காலங்களில் இந்த வழக்குகள் நான் தீர்ப்புக்கு போய் வழக்கு அவர் இந்த வழக்குகள் சம்பந்தமாக கன்ஸ்டிடியூஷனல் லோயராக அவர் அப்பியர் பண்ணி இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற சாதக பாதக விஷயங்களை மட்டும் வச்சு தான் இதை கொண்டிருக்கும். ஆகவே லேபலை மறந்துடுங்க சொன்னா இந்த லேபல் இல்லாமல் உலகத்தில் எந்த நாட்டிலே நீங்க முதல் ஒரு அரசியலமைப்பினுடைய அந்த உறுப்புரைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவதுலேயே ஸ்டேட் ஸ்ட்ரக்சர் வந்துடும். எந்த நாட்டுக்கு அது ஃபெடரலா யூனிட்டரி ஸ்டேட்டா என்ற விஷயம் அந்த வாக்கியங்களில் வந்துடும். அதுதான் கீழே அதிகாரத்தை சொல்லும். இன்றைக்கு நாங்கள் வாக்கியத்தை பார்க்கவே தேவையில்லையே, ஒற்றையாட்சியை மறந்துடுவோமே, அது இல்லை என்று சொல்லி மாகாணங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு நம்பி தானே இந்த 13ஆம் திருத்த சட்டத்தில் நாங்கள் போனோம். ஆனால் போனதுக்கு பிறகு லேபல் இல்லையே, அந்த லேபலை வச்சு கொண்டு தானே அப்போ அவன் தீர்ப்பு எழுதுறான். இது ஒற்றையாட்சி கட்டமைப்பு. ஒற்றையாட்சி கட்டமைப்புல உங்களுக்கு காணி அதிகாரம் இயலாது. நாட்டினுடைய தன்மை கரெக்டர் ஆஃப் தி ஸ்டேட் இஸ் யூனிட்டரி. ஸோ தென் த டொமினியம் இஸ் நாட் வித் த பெரிஃபரி. டொமினியம் என்ற சொத்துவம், காணியினுடைய உரிமைத்துவம், இதுதான் இந்த வேர்டே சொல்லப்பட்ட உரிமைத்துவம். அந்த காணிக்கு போக முடியாது. அப்ப லேபல் வந்து முக்கியம் இந்த இனத்துக்கு. என்னன்னு சொன்னால் 5 வருஷத்துக்கு பிறகு இன்னும் ஒருத்தன் சிங்களப்ப பெரும்பான்மையில வருவான் ஆட்சிக்கு. அவன் வந்து இந்த அரசியலமைப்பு 3-2 பெரும்பான்மை அவன்கிட்ட இருந்தாப்ப இந்த அரசியலமைப்பு மாத்திட்டு போறதுக்கு சுமந்திரனாலையும் வாக்குறுதி கொடுக்கல, என்னாலையும் வாக்குறுதி கொடுக்கல. இந்த கட்டமைப்பில் அரசியல் அதிகாரங்கள் வந்து 75% பெரும்பான்மையா இருக்கிற இந்த மக்களிடம் இருக்கிற அரசியல் பொறிமுறை இருக்கிறதா இந்த சாபக்கு. அப்ப இந்த பொறிமுறையை நாங்கள் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசியலமைப்பு தலைகளாக மாற்றப்படணும். ஒற்றையாட்சி ஏக்கிய ராஜ்ய என்ற இந்த கட்டமைப்புக்குள்ள நாங்கள் கொடுக்கிற அதிகாரங்கள் அனைத்தும் ஒற்றை கட்டமைப்பில் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இந்த அதிகாரங்களை மீள பறிச்சு கொள்வதற்கான சட்ட ஏற்பாடுகள்லாம் இருக்குது. அந்த வகையில் தான் நாங்கள் சொல்லுகிறோம் ஏக்கிய ராஜ்யம் என்பதற்கான தரவிலக்கணம் 77 வருஷங்களாக இந்த நீதிமன்றமும் கொடுத்து அரசு அந்த பொறிமுறையில் வந்தால் ஏமாற்றப்பட்டவர்களா ஒருமித்த நாட்டின பணிகள் அந்த ஏக்கிய ராஜாவுக்கு ஒருமித்த நாடு என்று கொடுக்குறீங்களா, ஏக்கிய ராஜாவுக்கு அரசியலமைப்பில் இருந்தது ஒற்றையாட்சி. உங்களுக்கு அந்த இவ்வளவு காலம் அரசியலமைப்பில் சொல்லப்பட்டு தமிழில் இருக்கிற கன்ஸ்டிடியூஷன் எடுத்து பாருங்க, ஒற்றையாட்சி. இலங்கை ஒரு ஒற்றையாட்சி நாடா. எங்க உங்களுக்கு அதிகாரம் தந்து அந்த ஒற்றையாட்சி என்று சொல்லுகிற ஏக்கிய ராஜ்யம் என்று சொல்லுகிற அந்த அமைப்பில் இந்த ஒற்றையாட்சிக்கு நீங்க ஒருமித்த நாடு என்று சொல்லி வசனத்தை கொண்டு வந்து போட்டு மக்களுக்கு இந்த விஷயத்தை செய்கிறது. ஆகவே தான் நாங்கள் சொல்ல வருகிறோம் மிக ஆழமாக இந்த அரசியலமைப்பு நாங்கள் முற்றுமுழுதாக கொண்டு வரப்பட இருக்கிற அரசியலமைப்பு நாங்கள் நிராகரிக்கிற பொறுமுறைக்கு போவோம். மக்கள் இதை மிக தெளிவாக வழங்கி போகுது. மிக நீண்ட காலமாக மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் விழிப்புணர்வை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. ஆனால்
அந்த விழிப்புணர்வுக்கான ஒரு துலங்கலை மக்கள் காட்டவில்லையோ என்கிற ஏக்கம் இருக்கிறது. அதை நீங்கள் உணர்கிறீர்களா? நிச்சயமா நாங்கள் உணர்றோம். அதான் எங்கள்கிட்ட இருக்கிற ஏக்கம். 15 வருஷமாக நாங்கள் இந்த அரசியலை செய்கிறோம். சரிதானே? இப்போ நாங்கள் ஒரு அதிகாரத்துக்கு வர வேணும், அல்லாட்டி இந்த இதில் ஆட்சியில் இருக்கணும்ன்றதல்ல. இந்த மக்கள் மத்தியில் இப்போ நீங்கள் பாருங்க, இப்போ ஊடகங்களாக இருக்கலாம், அது பிரிண்ட் மீடியா, இல்லாட்டி இந்த மீடியாக்களுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த காலங்களில் தமிழ் தேசிய பேரவையாக வந்ததுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கரிசன இந்த விஷயங்கள் சார்ந்து கொஞ்சம் ஆராயப்படுகிறது. ஆனால் கடந்த காலங்களில் இன்றைக்கு நான் நேற்றைய தினம் தையிட்டியில் போராட்டம், இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் வேரம் தொடங்கி இன்றைக்கு 2வது நாள் இந்த கஞ்சிகளை காய்ச்சி கொண்டு இப்போ நல்லூரில் திலீபனுக்கு முன்னாலேயும் இந்த கஞ்சி காய்ச்சப்படுகிற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு. ஆகவே இந்த அரசியலில் மற்ற தரப்பே இல்லை. இது மக்களுடைய செயற்பாடு இல்லையா? ஒரு இனமாக நாங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இன அழிப்பின் மீது ஒரு சட்டம், சர்வதேச சட்டங்கள் பல நியதிகளை விதிச்சு நிற்குது. இனத்தை அழிச்சவன் மீளவும் அந்த அழிச்ச இனத்தை ஆள முடியாது. அவங்களுக்கு ஒரு சட்ட பொறிமுறை பாதுகாப்பை கொடுக்கணும். இன அழிப்பு என்பதன் மேலே எழுதப்பட்ட நீதியில தான் உலக நாடுகள் புதிய புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்து நாடுகளின் இனம் தோற்றுவிக்க புதிய நாடுகள் உருவாகி இருக்குது, புதிய சுயாட்சி கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு எனக்கு உலகத்தில் பல உதாரணங்களை தர முடியும். 90ஆம் ஆண்டுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட நாடுகள் அனைத்துமே இந்த இன அழிப்பின் மீது எழுதப்பட்ட நீதியில உருவாக்கப்பட்ட நாடுகள். சுயாட்சி கட்டமைப்புகளாக இருந்தால் நிச்சயமாக தங்களுக்கான அந்த அரசியலை தேர்ந்தெடுக்கிற அந்த சுயாட்சி கட்டமைப்புகளை கொண்டிருக்கிற நாடுகள் கூட உங்களுக்கு தெரியும். இந்தோனேஷியா ஒற்றையாட்சி கட்டமைப்பில் இருந்து பண்டாய்ச்சி மாநிலம் சுனாமிக்கு பிறகு அவர்கள் பிரிஞ்சு போனதுக்கான அந்த அடிப்படை அது ஹெல்சிங்கி அக்ரிமெண்ட் என்று சொல்லுகிற இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட். இவ்வாறு பல விடயங்களை நாங்கள் சொல்லலாம். ஆகவே இந்த அரசியல் விடயங்கள் கடந்த 15 வருடங்களாக கடத்தப்படவில்லை என்பது எங்களுடைய பாரிய குற்றச்சாட்டு. இல்லை, அதைத்தான் நான் கேட்கிறேன். நீங்கள் கடத்தி இருக்கிறீர்கள், அதனுடைய போஸ்ட் இவாலுவேஷன் நீங்கள் அவ்வாறு மக்களிடம் கொண்டு சென்ற பொழுதும் மக்கள் இன்னும் வேறு தரப்புகளுக்குத்தான் தங்களுடைய ஆணையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது உங்களுடைய செயல்திறன் பொறிமுறையில் உள்ள பிரச்சனையா அல்லது மக்களிடம் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது விருப்பமாக? நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் இன்றைக்கும் இந்த எங்கள் மீது இருக்கிற விமர்சனத்தை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிற தரப்பு. இப்போ கடந்த கால தேர்தலில் தோல்வியிலே நாங்கள் சொல்ல வர விஷயம், நாங்கள் இந்த போராட்டங்களை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுன்றது நாங்கள் 18ஆம் ஆண்டு வரை எங்களுடைய அரசியல் பணி வந்து கிராமமாக குக்குராமமாக 8-10 பேர் சேர்ந்து நாங்கள் ஒரு கதைச்சு ஒரு அரசியலை தெளிவுபடுத்துகிற ஒரு பொறிமுறைகளை நாங்கள் மக்களை கொண்டு போய் கொண்டிருந்தோம். இது நீங்கள் 2009க்கு பிறகான அரசியலில் நாங்கள் தொடர்ந்து மக்கள் மத்தியில் செய்து வந்த இந்த அரசியல் பிரச்சாரம் 2 பிரதிநிதிகள் அல்லாட்டி சபைகள் வரைக்குள்ள அவர்களுக்கு இருக்கிற பணிகளோட நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு சென்ற பிரச்சாரங்கள் வந்து கணிசமாக எங்களால் செய்ய முடியாமல் போன ஒரு நிலைமையை நாங்கள் உணர்ந்து கொண்டு தான் இந்த முறை நாங்கள் இந்த பிரச்சார பணியை கீழ் மட்டத்தில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்றதுக்கு அப்பால ஒரு அரசியல் கட்சியினுடைய கட்டமைப்பை பலப்படுத்தி கொள்ளுகிற இல்லாட்டி ஒரு அரசியல் பொறிமுறைக்குள்ள நாங்கள் வேலை செய்வதற்கு இருக்கிற மிக அடிப்படையான கட்டமைப்பு இதில் பலப்படுத்தி கொண்டு வரது தான் அந்த அரசியலை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும். அதில் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கு நாங்கள் விமல் ரத்நாயக்கவே சொல்கிறாரு தமிழ் தேசிய வாக்குகள் எப்படி புறப்பட்டதுன்றதுக்கு. அதுக்கு விமல் ரத்நாயக்க எனக்கு மறுமொழி இருக்குது. என்னுடைய நான் பொறுப்பாக இருந்த வலிகாகம் வடக்கில் 2 நாள் தேர்தல் பிரச்சாரம் செய்யலாம். அந்த நேரம் என்னுடைய வேட்பாளர் வீட்டில் புத்தகப்பையும் அதுக்குள்ள கொப்பியிடம் வச்சு இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய நான் பொறுப்போடு தான் சொல்லுவேன். வேட்பாளர் கொண்டே வீட்டை கொடுத்துருக்கார். வேட்பாளர் எங்கள்ட பிள்ளை பாவம் யாரையோ சந்திக்கிறதுக்குன்னு சொல்லி ஊருக்குள்ளே போய் வந்து கொண்டிருக்கீங்களா கொண்டு போய் அங்கே கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஊரில். அதே போல் இந்த 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 அழுக்களை நாங்கள் பேசக்கூடாது. இப்போ நாங்கள் ஒரு போதையில் வச்சு கொண்டு இந்த மக்களை வழிநடத்த முடியும் என்று சொல்லுகிற ஒரு கட்சி இன்றைக்கு இந்த அரசியலை தமிழ் தேசிய தரப்பாக நகர்த்துதுன்னு சொன்னால் என்பிபி வைக்கிற குற்றச்சாட்டில் இப்போ நாங்களும் நேராக களத்தில் காண்றோம். எங்களுக்கு எதிராக இருக்கிற தமிழ் தேசியம் பேசுகிற தரப்புகள் வந்து என்னை பொறுத்த மட்டும் நான் இதில் மக்கள்கிட்ட மிக தெளிவாக நாங்கள் சொல்லலாம், ஒற்றை இடத்துல சொல்லுவோம் நாங்கள் இப்படியான விஷயங்களை செய்திருக்கிறோம். அதாவது இந்த மது போதைய அல்லாட்டி இந்த நடவடிக்கைகளுக்குள்ள மக்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு நடவடிக்கை இல்லாட்டி ஒரு இலவசத்தை தாரம் என்று சொல்லி இலட்சியத்தை வில்லுங்கோன்னு சொல்கிற இந்த அரசியலை நாங்கள் செய்யலை. இந்த மக்களை நாங்கள் இலவசத்துக்களையும் இந்த சாராயத்துக்களையும் போதைக்களையும் வச்சிருந்தோம்னு சொன்னால் இந்த இன்னும் விடுதலை அடைய போறையில் அதுக்கு தான் உங்களுக்கு தெரியும் விடுதலை போராட்ட காலங்களில் இந்த மதுசாரங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டு ஒரு 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 மிக பாரிய எழுச்சியை கொண்டு ஒரு போராட்டத்தை உருவாக்குறதுக்கு வந்து மக்களை நாங்கள் தயார்படுத்தணும். அந்த வகையில் தான் 15 வருஷம் நான் சொல்கிறது. அதில் தான் நான் எங்களோட குறைபாட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். விடுதலை புலிகளுடைய இந்த விடுதலை போராட்டம் என்பது மக்கள் மத்தியில் காவி செல்லாதப்படாத வரை இந்த விடுதலையை எவராலையும் மீண்டெடுக்க முடியாது. விடுதலை போராட்டம் செய்த அளப்பரிய தியாகங்கள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அது அவற்றை கவிதை வரிகளில் சொல்கிறது என்று சொன்னால், குரல் எடுத்ததோர் குயில் படுத்தது, குமுறி நின்றதோர் புயல் படுத்தது, தரமறுத்திடும் உரிமை பெற்றிட தன் வயிற்றிலே போர்த்தெடுத்தது. இந்த இதில் திலீபனா இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருந்தால் நாங்கள் இதை பேசுகிறோம். இப்படி ஒரு வரலாற்றை நாங்கள் கட்டமைச்சிருக்கிறோம் என்று சொன்னால் அது இதுக்காக நடந்தது. சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அந்த ஒடுக்குமுறை பயங்கரவாதத்தை நாங்கள் ஒடுக்குறதுக்கு நாங்கள் கையில் ஒரு ஆயுதம் ஏந்தி போராட வேண்டிய ஒரு சூழல் வருது. இது சர்வதேச சட்டங்கள் இந்த ஏற்றுக்கொள்ளுது. ஒரு ஆயுத போராட்டத்தை இனத்தை காக்கிறதுக்காக அந்த இனம் கையில் எடுக்கிறது ஆயுதமாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அந்த வகையில் தான் சொல்ல வருகிறேன். கடந்த 15 வருஷம் எங்கட நான் இதில் பொறுப்போட சொல்லலாம். நான் வலிகாமம் வடக்குக்கு
கடைசி கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் போட்டுறாங்க. இந்த விடுதலை கீதங்களை போட்டு விடுதலை கீதங்களை போட்டால் போலீஸார் வந்து சொல்லுவினம் இதை நாங்கள் அனுமதிக்கலாம், இது தடை செய்யப்பட்டது. பாடல் எங்கே தடை செய்யப்பட்டிருக்கு? விடுதலை போராட்டம் என்பது வந்து என்னுடைய அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா என்று சொல்லி எங்களுடைய உறவுகள் இந்த மண்ணுக்கு புதஞ்சு போயிருக்கிறவர்கள். அந்த போராட்டம் வந்து அவர்களுடைய எங்களுடைய போராட்டம், விடுதலை போராட்டம் கொண்டு போன போராட்டம். ஆகவே இந்த விடயங்களை நீங்க தடுக்கலாம். நீங்க வேணும்னா கசட்ல கொண்டு வா, கசட்ல போட்டு இந்த பாடல் தடை என்று சொல்லி விடுதலை புலிகளை தடை செய்து விட்டோம். அந்த பாடலை பாடினது இந்த வர்ண ராமேஸ்வரன், என்னுடைய சாந்தன், அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருந்து நாங்கள் வாணி ஜெயராமில் இருந்து, சுசீலாவில் இருந்து, எஸ்பி பாலசுப்ரமணியம் இருந்து, மலேசியா வாசுதேவன்ல இருந்து சகலரையும் கொண்டு வந்து பாடி ஒரு எழுச்சியாக கொண்டு அந்த பாடலை தடை செய்யறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு முடியாது. என்னுடைய சுயநிர்ணய உரிமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் சுய நிர்ணய உரிமைக்காக நடந்த போராட்டத்தை காவி செல்வதை யாரும் தடுக்கிறார். ஆகவே விடுதலை புலிகளுடைய கீதங்களை இசைக்கக்கூடாது. இந்த அரசியல் நாங்கள் தயார்படுத்துவோம், இந்த மண்டலம் நாங்கள் அதை செய்துதான் போகணும் என்ற அந்த விதியும் எழுதப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா இந்த விடுதலை போராட்டத்தை மறந்து இந்த அரசியலை செய்ய முற்படுகிற தரப்பை இந்த மக்கள் இனங்காணும். அதுலதான் நாங்கள் பாரிய அளவு எங்களுடைய இந்த தொடர்பாடல்ல பின்னடைவை சந்திச்சிருக்கிறோம். எங்கள்கிட்ட இந்த பொறுமுறையாக நாங்கள் இந்த கட்டமைப்புகளை வட்டாரங்களில் ஒரு கிளையை தாவிக்க வேணும், அந்த வட்டாரத்தில் தலைவர், செயலாளர், பொருளாளரை அமைக்க வேணும் என்ற வகையில் மிக ஆழமாக நாங்கள் சிந்திக்க வலிக்கிறோம். ஆகவே உங்களை கடந்த 15 வருஷம் பார்த்தீங்கன்னா அது மாவீரர் தினமாக இருக்கலாம், திரிவண்ணாவுடைய தினமாக இருக்கலாம், 13க்கு எதிரான போராட்டம் வடக்கிலே நல்லூர் அடியிலேயே செய்தோம், அதே போல வெண்ணிலையும் செய்தோம். அப்ப அனைத்து போராட்டங்களையும் கடந்த 15 வருஷமாக நாங்கள் செய்து வந்தும் அது மக்களுக்கானதாகவும் மக்களாலே கொடுக்கப்படுகிற ஆணைக்கமைவாகவும் இருக்கின்றா. மற்ற கட்சிகளும் பெற்ற ஆணைக்கமைவாகத்தான் எங்களுடைய போராட்டமும் இருக்குன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் எங்கே இது பிழைக்குதுன்றதுல எல்லாருக்கும் இருக்கு இந்த கேள்வி. ஏன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த தமிழ் தேசிய பேரவை ஆதரிக்க கூடாது? கொள்ளையில சரியா இருக்கு, உறுதியா இருக்கு, போராட்டங்கள் நடத்துது, ஏன் இது நடக்கல என்ற கேள்வி சகலருக்கும் இருக்கு. 4வது தூணாக சொல்றாங்க, ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக சொல்லுகிற ஊடகத்துக்கு ஒரு பாரிய பொறுப்பு இல்லையா இந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு இந்த போராட்ட வரலாற்றை நாங்கள் கடத்துறதுக்கு? ஆகவே தான் நான் சொல்ல வருகிறேன், இப்போ ஆளுக்கு ஒரு பத்திரிகை வச்சிருக்கிற சூழல்கள் நாங்கள் இருக்கிறோம். எனக்கு ஒரு பத்திரிகை, நான் நாளைக்கு காசு இருந்தால் என்ன பேப்பர் ஒன்றும் போடலாம், பிரிண்ட் அடிச்சும் விடலாம். அவ்வாறான ஒரு சூழலுக்குள்ள இருந்து கொண்டு இதே கேள்வி நீங்க கேட்கிற பொழுதுதான் கடந்த 15 வருடங்களில் உங்களுக்கு நீங்க சொல்வது போல ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கக்கூடிய ஊடகம் ஏன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் ஒரு ஊடக செயற்பாட்டை முன்னெடுக்க முடியவில்லை? கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகளாக இருக்கட்டும், இந்த போராட்ட அமைப்பாக இருக்கட்டும், தங்களுடைய கொள்கைசார் நிலைப்பாடுகளை தங்களுடைய ஊடகங்களாக வைத்திருந்து அதை செயற்பட்டார்கள். ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்து வந்த பாதைகளில் இதுவரைக்கும் எந்த ஒரு ஊடக வெளிப்பாட்டையும் காட்டவில்லையே. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் எடுத்தால் வரி வடக்கில் 16 நாளுக்கு மேலே நாங்கள் தொடர் பிரச்சாரம் செய்த நாங்கள் எங்களுடைய மதிய பூசணத்தை நாங்கள் ஆலயங்களில் தான் சாப்பிட்டோம். என்னதான் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு கோயிலையும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நாளைக்கு ஒரு திருவிழா நடக்கும், இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் செய்யும். அப்போ போராளிகளுக்கு, எங்களுடைய இந்த கட்சி போராளிகளுக்கு, இந்த விடயங்களை காவி செல்லுகிற போராளிகளுக்கு நாங்கள் அப்படி தான் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஒரு நிதி என்றது இந்த நிதிக்கு தனியாக நாங்கள் தேர்தலில் போட்டிடுறோம் என்று சொன்னால் எங்களுடைய கட்சி தலைமை தங்களுடைய சொந்த பணங்களிலிருந்து போட்டுத்தான் இந்த தேர்தலை சந்திக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் நினைக்கிறேன் இந்த வடகிழக்கில் நாங்கள் போட்டி போடுறோம்னு சொன்னால் ஆக குறைஞ்சது ஒரு மில்லியன் கணக்கில் அரசுக்கு கட்டுப்பணமாக செலுத்துவோம். புலம்பெயர் தேசத்திலிருந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரினால் பல புலம்பெயர் அமைப்புகள் உங்களுக்கு நிதி தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், சமூக வலைத்தளங்களின் ஊடாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு கொடுக்கின்ற வரவேற்பு என்பது அதிகமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது அந்த புலம்பெயர் மக்கள் எல்லா கட்சிகளுக்கும் கொடுக்கிறார்களே, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் தேசிய பேரவைக்கு அது கிடைக்கவில்லை. எங்களை பொறுத்தவரையில கடந்த காலம் உங்களுக்கு தெரியும், புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகள் இங்கே இருந்து வேரோட பிடுங்கி எறியப்பட்டு அங்கே அவர்கள் செய்கிற அந்த மிக என்னென்னு சொல்றது கடுமையான உழைப்பு அவர்களுடைய, ஆனால் வேதனை என்றதை சொல்லி மாறாது. சரிதானே? அப்போ நாங்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் சங்க வச்சு கேட்டோம். அதுக்கு பிறகு 6 மாதத்தில் 3-4 மாதத்தில் திரும்ப ஒரு பாராளுமன்ற தேர்தலை கேட்டோம். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு தேர்தல் வந்திருக்குது. அப்போ அடுத்தடுத்து வர புலம்பெயர் தேசம் இல்லாமல் நான் நினைக்கிறேன் எங்களுடைய கட்சி இயங்கவே முடியாது. சரி, புலம்பெயர் தேசத்தில் அதுலேயும் கடந்த காலங்களில் ஒரு விடுதலை போராட்டம் நடக்குது. $200 பில்லியன் 32 வருஷம் அரசு செலவழிச்சிருக்கு. அரசினுடைய நட்டங்கள் சேதங்கள் எல்லாமே $200 பில்லியன் என்றால் ஒற்றை டிஜிட்டில் இருக்கிற கடன் தான் IMF இருந்து வாங்கி அதைத்தான் நாங்கள் நிறைவு செய்ய வேணும் என்று இருக்கிற ஒரு கட்டமைப்பில் இருக்கக்குள்ள இந்த $200 பில்லியன் செலவழிக்கைகளும் உங்களுடைய சேதங்களும் உங்களுடைய போராட்டங்களும் நாளில் உண்டாக இருந்தால் கூட $25 பில்லியன். அப்போ ஒரு $1 பில்லியன் ஒரு வருஷத்துக்கு இந்த
ஸ்ரீலங்கா அரசினுடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக நாங்கள் பாவிச்சிருக்கணும். அப்ப இந்த நிதி எங்க இருந்து கிடைக்குது? ஒற்ற நாடுகள். அதைத்தான் கேட்கிறேன். தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அந்த உதவி இருக்கிறது தானே. அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் ஆலயங்களிலே ஆயுத போராட்டம் ஒன்று நடைபெற்றதுக்கு பிறகான அந்த ஆயுத போராட்டத்தினுடைய மாமுனிப்பு அல்லது அந்த தியாகத்தை வந்து நாங்கள் ஒப்பிட்டே பார்க்கலாம். நெஞ்ச சுவராக்கி குண்டுகளை நெஞ்சில ஏந்தி ஆணையரவு ஆகாய கடல் வெளிச்சமர்களை நடந்த யுத்தத்தை வந்து உலக நாடுகளே அதுதான் நான் கேட்கிற விடயம். அதைத்தான் நான் சொல்ல வேண்டிய தயவு செய்து எனக்கு ஒரு மரமணி தாங்க. என்னன்னா யுத்த ஆயுத போராட்டத்துக்கு மக்கள் உதவி செய்ததை நீங்க இதோட ஒப்பிடலாம். அப்படி இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு நிதி உதவி கிடைக்கிறதா இல்லையா? அதைத்தான் நான் சொல்ல வரேன்ப்பா. நீங்க அதை விடுவீங்க. விடுதலை புலிகள் ஒப்பிட தேவையில்லை. இல்ல விடுதலை புலிகளுடைய போராட்டத்துல அதுக்கு பிறகு அந்த போராட்டம் வந்து மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகான அரசியல் சூழலை நீங்க பார்க்கணும். இன்றைக்கு உலகத்துல இருக்கிற அனைத்து இந்த கட்டமைப்புகளும் வந்து சுக்குநூறாக்கப்பட்டிருக்கு. இதே புலம்பெயர் தேசத்தின், அதாவது ஒரு தேசத்தை நாங்கள் அடைஞ்சு விடக்கூடாதுன்ற அந்த பூகோள அரசியல் நலன்களை கொண்டிருக்கிற அரசுகள் இன்றைக்கு செய்து கொண்டு வருது. இது இன்றைக்கு என்ன ஒரு நாட்டிலையும் எங்கள்ட்ட கட்டமைப்பு ஒன்றிப்பா நீங்க பார்க்க மாட்டீங்க. இங்க இருக்கிற அதே சூழல்லாம் நாங்க இருக்கு. ஆனால் எங்க ஒன்றிக்கலாம் என்று சொன்னால் இந்த விடுதலை போராட்டத்தின் மீது இருக்கிற அந்த விழுமியங்களை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு கடத்துகிற ஒரு உண்மையான நேர்மையான தரப்பாக இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கு கோயிலுக்கு செலவழிக்கிற காசுல பாருங்கப்பா. எனக்கு தெரியும், என்னுடைய ஒரு கட்சிக்காரன் கோயிலை கட்டினார், தனியா 20 மில்லியன் ரூபாய். நேர வரையறைக்குள் நாங்கள் பேசி தயவு செய்து நீங்கள் சொல்ல. ஆகவே இந்த இடத்துல எங்களுக்குரிய கட்சி வந்து இன்றைக்கு உங்களுக்கு தமிழ் தேசிய கட்சி 4 பிரிஞ்சிருக்கப்பா. இன்றைக்கு சரிதானே? கட்சிக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செய்கிற அரசுக்கு நீங்க சொன்ன மாதிரி என்ன விடுதலை புலிகளுடைய போராட்ட காலங்கள் இருந்த மாதிரி அங்க இருக்கிற கட்டமைப்புகளை வச்சு கொண்டு நாங்கள் இங்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்டமைப்புகளால் நிதியை வசூலிக்க இல்லை. அங்க இருக்கிற இந்த போராட்டங்கள்ல கடந்த காலங்களில் மிக நெருக்கமாக ஈடுபட்ட தரப்புகள், அன்றைக்கும் தேசியத்தை விரும்பி இருந்த தரப்புகள் வந்து இன்றைக்கு எங்களோட தான் பயணிக்குது. அந்த தரப்புகளுடைய சுக்குநூறாக்கப்பட்டிருக்கு. சரிதானே? அந்த தரப்புகள் வந்து உங்களுக்கு தெரியும் அந்தந்த நாடுகளில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக இருக்கு. அவர்களுக்கு இந்த அமைப்புகளாக இயங்க இயலாது. அந்த விடயங்கள்ல அவர்கள் ஃபண்டுகளை சேர்க்கிறதுலாம் மிகப்பெரிய அளவில். எனக்கு மிக கவலையான விஷயம், ஒரு வைத்தியராக சில விடயங்கள் சமூகத்தில் ஏற்பட்ட அநீதிகளுக்காக குரல் கொடுக்க புறப்பட்ட திரு வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் கேட்கிற பொழுது புலம்பெயர் தேசத்திலிருந்து மக்கள் அள்ளி வாரி இறங்குகிறார்கள். ஆனால் மிக நீண்ட காலமாக தமிழ் தேசியத்தின் பாதையிலே பயணித்து கொண்டு மிக இறுக்கமான கொள்கை பிடிப்போடு பயணிக்கிற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நிதிக்காக மிகப்பெரிய துயரத்தை அடைந்து கொண்டிருப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாக முதல்ல நான் சொல்லுவேன், யாழ் மாவட்டத்தில் ஈச்சமூட்டையில் எங்களுடைய மேயர் வேட்பாளர் 2 இடத்துல தனிச்சு ஒரு கட்சியும் இவ்வளோ ஆசை சாராயத்துக்கும் இல்லாட்டி இந்த மது போதைக்கும் பாவிச்சிருக்கின்ற பாருங்க. எங்களுக்கு அந்த இருந்த நிதி பங்களிப்புன்றது வந்து அது இன்றைக்கு சர்வதேசத்துக்கு தெரியும். எங்களோட மிக நெருக்கமாக வேலை செய்கிற தரப்புகளுக்கு அவர்களுக்கு இருக்கிற சிக்கலும் தெரியும், எங்களுக்கு இருக்கிற சிக்கல் தெரியும். எங்களுக்கு இந்த நீங்கள் சொன்னது போல தான் இன்றைக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்றைக்கு இவ்வளவு தூரத்தில் நிதியை கொடுக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்த தரப்பினர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நான் சொல்ல மாட்டேன். அவர்கள் நிச்சயமாக தேசியத்தோடு பயணிக்கிற மிக இந்த அரசியல் ஆழமாக விளங்கி கொண்ட தரப்பாக இன்றைக்கும் இருக்கலாம். இன்னும் அந்த தரப்புகள் வெறுமே இவர்களுக்கு இந்த விடயங்களை நிதியுதவிகள் வழங்கி இருப்பார்கள் நான் நம்ப இல்லை. அப்போ ஒரு அரசியல் செயற்பாட்டில் 15 வருஷம் நாங்கள் இருக்கிறோம். அவர் வந்து ஒரு 3 மாதமோ 6 மாதத்துக்குள்ள சாவைச்சேரி பிரச்சனை எடுத்து கொண்டு வந்து இந்த அரசியலை பேச வழிகிட்ட ஒருவர் அவர்கிட்ட நம்பி நிற்கிற தரப்புக்கு அவர் விசுவாசமாக இருக்கிறாரா இல்லையான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் உண்மையில் நீங்கள் இந்த கோரிக்கையை இந்த விஷயத்தையும் இதில் மிக ஆழமாக பேசுகிறதுக்கு நான் உண்மையில் இந்த தாய் தொலைக்காட்சி நிறுவனம் அந்த பணியை ஆற்றுகிறதற்கு நான் நெகிழ்வடைகிறேன். ஏனென்று சொன்னால் இது இன்றைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கு நாங்கள் வடக்கில் வந்து ஒரு நிதியினுடைய கட்டுப்பாடு அல்லாட்டி மட்டுப்பாடு அல்லாட்டி எங்களுக்கு அங்கால அடுத்த கட்டம் போக முடியாமல் நான் இறுதியில் ஒரு என்னென்னு சொல்கிறது என்னுடைய நட்பு வட்டங்களுக்கு கூடாக நாங்கள் இந்த பேசுகிற கூட தொலைக்காட்சியில் போகிற நிகழ்ச்சிகள் அமெரிக்கா ஆஸ்திரேலியாவாக போகுது. அதில் என்னுடைய ஒரு நபர் தொடர்பு கொண்டு சொன்னார், நாங்கள் கட்சிக்கு ஏதாவது ஒரு பங்களிப்பு செய்ய வேணும்னு சொல்லி. இதில் பேர் விவரங்கள் நான் தர முடியாது. ஆகவே அது மிக மிக நான் உங்களுக்கு இந்த டிவி நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு வெளியில் சொல்கிறேன். ஆகவே அந்த தரப்புக்கு அப்போ நான் கட்சியினுடைய எங்களுடைய அக்கௌண்ட் இருக்குது, கட்சிக்கான நிதி தேர்தலுக்காக பாவிக்கிறதுக்கான அக்கௌண்ட் இருக்குது. அதுக்கு 3 பேர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸாக இருக்கணும், பொருளாளர், எங்களுடைய செயலாளர், அப்படி அந்த அமைப்பில் வந்து அந்த 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 நிதி வந்து பெருமளவில் எங்களுக்கு தயார்படுத்தலுக்கு உதவிச்சுது. ஆகவே அந்த வகையில் நான் நினைக்கிறேன் எதிர்காலங்களில் நிச்சயமாக நாங்கள் அந்த அரசியல் ஒன்றுக்கு தான் தயார்படுறோம். புலம்பெயர் தேசம் இல்லை என்று சொன்னால் இந்த அரசியலை நாங்கள் நிமித்தவே இல்லை இந்த தாயத்தில். இப்போ என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு தொழில்முறை சார்ந்த சட்டத்தரணி.
அப்போ எனக்கு ஒரு விருப்பம் வந்து இப்போ எங்களுக்கு இப்போ நாங்கள் ஒரு குடும்பங்களை பொறுப்பில் ஏற்று போட்டு குடும்பங்கள் இருக்கிற தடைகளை வந்து இதில் பேசக்கூடாது உண்மையில் அப்படின்னா அரசியலுக்கு வரக்கூடாது. அரசியலில் ஏதோ ஒரு வகையில் உயிரை கொடுத்த ஒரு தேசத்தில் போராடின ஒரு தேசத்தில் இருந்து நாங்கள் எங்களுடைய கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற வேணும்னு சொன்னால் இவை எல்லாவற்றையும் கடந்து நாங்கள் இந்த அரசியல் செயற்பாட்டில் இருக்க வேணும். அந்த வகையில் எதிர்காலத்தில் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பாரிய நம்பிக்கை இருக்குது. இந்த தமிழ் தேசிய அரசியல் நிச்சயமாக இந்த இனத்தினுடைய வசப்படும். அதற்கு இந்த புலம்பெயர் தேசம் ஒன்றை தெரியும், கனடாவில் உங்களுக்கு நினைவு சின்னம் உண்டு, இனஅழிப்பு நினைவு சின்னம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். இந்த இனஅழிப்பு என்கின்ற அந்த நீதியின் மீது எங்களுடைய அரசியல் தீர்வு எழுதப்படுகிற அரசியலை இந்த மண்ணில் தமிழ் தேசிய பேரவையாக நாங்கள் நிச்சயம் நிறைவாக நேரம் நெருங்கி இருக்கிறது. நிறைவாக தமிழ் தேசிய பேரவை, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்கிற இந்த அமைப்பு யாழ்ப்பாண மாவட்டத்தை தாண்டி தன்னுடைய அரசியலை நீட்சிக்கவில்லை என்கிற ஒரு குறை இருக்கிறது. அதை உணர்கிறீர்களா? எதிர்காலம் இப்போ நிச்சயமாக அதை நாங்கள் உணர்கிறோம். ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ எங்களுக்கு திருவண்ணாமலையில் கட்சியினுடைய ஒரு கட்டமைப்பு இருக்குது, அதுக்கு ஒரு அமைப்பாளர் செயலாளர் இருக்கிறார். அதே போல் மட்டக்களப்பு, அம்பாறை இதாக இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஒரு கடுமையான அரசியல் போட்டி உண்டு. அல்லடி ஒரு வடகிழக்கில் யாழ்ப்பாணம் ஒரு என்னென்னு சொல்கிறது கருத்துருவாக்கத்தில் முன்னணி வகிக்கிறபடியாக கடந்த 77 வருஷ போராட்டத்தில் தலைமையும் செயலாளர் எல்லாருமே நாங்கள் இதுகளுக்குள்ள இருந்து இந்த அரசியலை பலப்படுத்தணும்னு இன்றைக்கு உண்மையில ஒரு சவாலாக இன்றைக்கு யாழ் மாவட்டம் ஆகியிருக்கு என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் கடினமான உழைப்பு எங்களுடையது. ஆனால் மட்டக்களப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு தமிழரசு கட்சி அது ஆண்டாண்டு காலமாக அந்த இடத்துல பாரிய அளவில் அரசியல் செல்வாக்கு கொண்டிருக்கிற ஒரு தரப்பு. ஆகவே நாங்கள் வெகுவாக உணர்கிறோம் வடகிழக்கு சார்ந்த இந்த அரசியலில். நாங்கள் நாளைய தினம் தலைவர் கிழக்கு மாகாணம் போகிறார். அங்கே இருக்கிற உள்ளூராட்சி சபைகள் சம்பந்தமான விஷயங்களையும் இந்த அரசியல் தலைவர்களும் செயலாளரும் தலைவரும். ஆகவே நாங்கள் வடகிழக்கு சார்ந்து இந்த அரசியலை கட்டியெழுப்ப வேண்டும். அதில் தமிழரசு கட்சியாக இருக்கிற அந்த தமிழரசு கட்சியினுடைய அரசியலை தமிழரசு கட்சி தந்தை செல்வாவினுடைய கொள்கையில் இருக்குமாக இருந்தால், தந்தை செல்வாவினுடைய கொள்கையை பேராசிரியர் வில்சன் அவர்கள் மிக தெளிவாக அச்சுட்டாக சொல்லியிருக்கிறார். அதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்தால் ஒரு நாடு இரு தேசம் என்பது எங்களுடைய நிலைப்பாடு அல்ல. 1951ஆம் ஆண்டு முதலாவது தமிழரசு கட்சியினுடைய மாநாட்டிலே போடப்பட்ட தீர்மானம். அந்த அமைப்புகளுக்கு ஆதரவாக தமிழரசு கட்சி இயங்குமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் வடகிழக்கு தாயகத்திலே ஒன்று சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதனை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த நெருக்குவாரத்துக்குள் அவர்களை நாங்கள் தள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அரசியல். அவர்கள் நிச்சயமாக அந்த இடத்துக்கு தள்ளப்படுவார்கள். இல்லையே இந்த மண்ணிலிருந்து அவர்கள் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்கின்ற அரசியலைத்தான் நாங்கள் இந்த மண்டலில் செய்யவும் விரும்புகிறோம். ஆகவே தமிழரசு கட்சிக்கு நாங்கள் இந்த இடத்துல விடுக்கிற அழைப்பு என்னென்னு சொன்னால், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள், நாங்கள் வடகிழக்கு தாயகம் ஒரு உரிமை போராட்டத்தை பேசி போராடி கொண்டு வருகிறது. ஆகவே அரசியலமைப்பு சிங்கள பௌத்த பேரினமாதம் தொடங்க தான் நாங்கள் தொடங்க வேண்டும் என்றதல்ல. இதே ஒரு குழந்தை பிள்ளையும் விளங்கிக் கொள்ளும். பயங்கரமாக இதில் இருக்கிற அரசியல் சூட்சுமத்தை நீங்கள் ஆழமாக பார்க்கணும். 77 வருஷமாக போராடி கொண்டு அரசியல் உரிமை பேசுறதுக்கு இப்போ நேரம் இல்லைன்னா சிங்கள அரசனும் தயாராக இல்லை என்றதல்ல. எங்களுடைய உரிமைக்காக போராடித்தான் இந்த மக்கள் என்ன மக்கள் ஆணை என்று சொல்லி கொண்டு நாங்கள் வேண்டுறோம். வடகிழக்கு இணைந்த தாயகம் என்று சொல்லித்தான் நீங்கள் மக்கள்கிட்ட உள்ளூராட்சியிலையும் வேண்டி இருக்கிறீங்க. சுயநிர்ணய உரிமையை பேசித்தான் வேண்டியிருக்கிறீர்கள். ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் சொல்லுகிற வியாக்கியானத்தை மக்கள் என்றைக்குமே கேட்கல. ஆனால் அப்படி என்று சொன்னால் நீங்கள் அதை சொல்லுங்க மக்கள்கிட்ட. 13 ஆரம்ப புள்ளி அதில் பேசி நாங்கள் தீர்ப்பு எடுக்கிறதுக்கு தயாராகிறோம் என்று சொல்லுங்க. சொல்லி மக்களான எடுங்க. மக்களான எடுத்து போட்டு நீங்கள் யதார்த்தம் என்று சொல்லுகிற அரசியலை இந்த மக்கள் நிராகரிக்க வேணும். தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு இன்றைக்கு பதில் பொதுச் செயலாளர் இருக்கிறவருடைய நிலைப்பாடும் வந்து அது தமிழ் மக்களுக்குள்ள திணிக்க முடியாது. நிச்சயமா அந்த இடத்துல தமிழரசு கட்சி தொடர்ந்து இந்த தேசியத்தில் பயணிக்க வேணுமா, அழிக்கப்பட வேண்டுமா என்பதை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு தான் முடிவெடுக்க வேணும். எங்களை பொறுத்தவரையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே தமிழ் தேசிய பேரவையாக நாங்கள் இன்றைக்கு ஒரு மாற்றம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அது எங்களுடைய சைக்கிள் சின்னத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு விடுதலைக்கான ஒரு இறுக்கமான அமைப்பாக இந்த அமைப்பு இருக்கிறது என்று இந்த மூத்த தலைவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். நிச்சயமாக அதற்கான காலம் வடகிழக்கில் உங்களுடைய ஆதங்கங்கள் மக்களுடைய ஆதங்கங்களாகவே நாங்கள் பார்க்கிறோம். நிச்சயமாக வடகிழக்கில் ஒரு சாத்தியமான அரசியலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிற தரப்பு தமிழ் தேசிய அரசியலை இந்த மண்ணில் நிலைநிறுத்துகிற ஒரு மீள நிலைநிறுத்தி அதன் இந்த அரசியல் வேணுவாவை பூர்த்தி செய்கிற அரசியலை இந்த மண்ணில் தமிழ் தேசிய பேரவை செய்யும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது தமிழ் தேசிய பேரவையினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக சட்டத்தரணி காண்டீவன் அவர்கள் மிக நீளமாகவும் ஆழமாகவும் எங்களுடைய அரசியலை பேசியிருக்கின்றார். மக்களிடம் இருக்கக்கூடிய சில ஆதங்கங்களை தான் நான் அவரிடம் கேட்டிருந்தேன். மிக நுணுக்கமாக அதை எவ்வாறு ஆராயப்பட வேண்டுமோ எவ்வாறு அணுக வேண்டுமோ அவ்வாறு அணுகி
தன்னாலான சகல விளக்கத்தினையும் இங்கே வைத்திருக்கின்றார். எல்லோரிடமே இருக்கக்கூடிய ஒரு நியாயமான கேள்விதான் நானும் அவரிடம் கேட்டிருந்தேன். மிக நீண்ட காலமாக மிக இறுக்கமான கொள்கை பிடிப்போடு தேசிய அரசியலும் எங்களுடைய தேசத்தினுடைய அரசியலும் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை நேர்த்தியாக பேசிக் கொண்டிருந்தாலும் மக்கள் ஆணை என்பது முழுமையாக கிடைக்கவில்லை ஏன் என்கின்ற அந்த வினா அவர்களிடமும் இருக்கிறது. அந்த எங்கே அந்த குறை ஏற்படுகிறது என்பதை அவர்களும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அதற்கான பதில் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்றி கலையகத்திற்கு வருகை தந்து மிகச்சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சட்டத்தரணி காண்டீபன் அவர்களுக்கு தாய் தொலைக்காட்சி சார்பிலே மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐங்கிறேன். நன்றி நேயர்களே. நேயர்களே, மீண்டும் ஒரு சமகளம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் நான் நடராஜா ஐங்கரன்.